தேவனும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம 3 வீடியோக்களை வெளியிட்டிருந்தோம். நானும் மற்றொரு சகோதரரும் சேர்ந்து இஸ்ரேல் அமாசை குறித்ததான வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோனுடைய தொடக்கத்திலே நம்ம ஒரு சில குறிப்பை கொடுத்திருந்தோம். என்ன அப்படின்னா, அங்கே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் சில இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, அவர்களுடைய அறியாமையை அந்த கமெண்ட் பாக்ஸில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய அறியாமையின் காரணமாக இந்த இஸ்ரேல் அமாஸ் போர் பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தால மிகவும் தரக்குறைவாக பேசியிருந்தாங்க. பரவாயில்ல, நாம் அதை வரவேற்கிறோம். இப்படி பேசின நண்பர்கள் கொஞ்சம் இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றை குறித்து பேசியிருந்தா நம்ம மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம். அவர்கள் சொல்வது தவறோ அல்லது சரியோ அதை ஆய்வு செய்வதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆனால் அவர்கள் தங்களுடைய வரலாற்றை சொல்லியிருந்தா நம்ம மிகவும் அவர்களை வரவேற்றிருப்போம். ஆனால் அவர்களுக்கு அதற்கு மாறாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக இவர்களுடைய கீழ்த்தரமான அந்த வார்த்தைகளால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு போட்டுட்டே வந்தாங்க. நாம் என்ன செஞ்சோம், தொடர்ச்சியாக தயவு செய்து இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு இவங்க பதிலாக ஒருவர் கூட தங்களுடைய அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றை சொல்லாமல் மறுபடியும் இவங்க கெட்ட வார்த்தையில பேசுறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு புறம் இஸ்லாமானது இவர்களுக்கு இனிமையான சொற்களை பேசுவதற்கு கற்றுத் தந்திருக்கிறது என்றும், மறுபுறம் இவர்கள் எந்த அளவுக்கு மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. உடனே இதை கேட்ட உடனே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கொதித்தெழுந்து எங்களுக்கு இந்த வரலாற்றை பற்றி நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வழக்கமாக வசைப்பாடுபவர்களுக்கு ஒரு தயவான ஒரு வேண்டுகோள். நீங்க தாராளமாக உங்களுடைய வன்மத்தை குட்டித்திருக்கலாம், அதற்கு எந்தவித தடையும் கிடையாது. ஆனால் அதற்கு முன்பதாக தயவு செய்து ஹிஸ்டரியை பதிவு செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, அல்லது மெயில் ஐடி நாங்கள் தருகிறோம். மெயில் ஐடியில் கூட உங்களுடைய பதிவை நீங்க செய்யலாம். இந்த இஸ்ரேல் வரலாற்றை குறித்து அநேக கிறிஸ்தவ சகோதரர்கள் அநேக வீடியோக்கள் மூலமாக ஆதாரத்துடன் வெளியிட்டிருந்தாங்க. நாமும் நம்முடைய சார்பில் இந்த வீடியோ மூலமாக ரொம்ப ஷார்ட்டா வரலாற்றை நம்ம பேச இருக்கிறோம். இன்றைக்கு மீடியாவானாலும் சரி அல்லது இஸ்லாமியர்களானாலும் சரி, இவர்கள் வரலாற்றை எங்கிருந்து தொடங்குறாங்கன்னா, ஏதோ கிபி 7ஆம் நூற்றாண்டு அல்லது 13ஆம் நூற்றாண்டுல இருந்து இவங்க தொடங்குறாங்க. சில அறிவாளிகள் என்ன செய்யறாங்கன்னா, 1948 தான் யூதர்கள் வந்தேரிகளாக இந்த நாட்டுக்கு வந்ததாகவும், வந்தேரிகளாக வந்த யூதர்கள் பாலஸ்தீனர்களை அடித்து துரத்தி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து உட்கார்ந்ததாகவும் சில அறிவாளிகள் சொல்றாங்க. அதாவது அமாஸ் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த அறிவாளிகள் எல்லாமே இப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே இந்த வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ 7ஆம் நூற்றாண்டோ அல்லது 13ஆம் நூற்றாண்டோ இல்லை 19ஆம் நூற்றாண்டுக்கோ நம்ம போகக்கூடாது. அதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த வரலாற்றுக்கு நம்ம போக வேண்டும். இது மிகவும் பழமையான வரலாறு. கிமு 1921 ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைக்கிறாரு. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனம் தேசம் தான் அன்றைக்கு கிட்டத்தட்ட இன்னிலிருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கானான் தேசம். கிமு 1720 ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததிகள் என்ன செய்து எகிப்திற்கு பஞ்சம் பிழைக்க போறாங்க. கானான் தேசத்தை விட்டுட்டு 1720 1290 வரைக்கும் இவங்க என்ன செய்யறாங்க, அங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கிமு 1290 அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போறாங்க. அப்புறம் 1250 மோசேக்கு பின்னாடி யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. கிமு 1043 930 வரைக்கும் சவுல், தாவீது, சாலமன் போன்ற மன்னர்களுடைய அரசாட்சி வருது இஸ்ரேல் நாட்டில். கிமு 930 இஸ்ரேல் மற்றும் யூதா என்று 2 ராஜ்யமாக பிரிகிறது. அப்புறம் கிமு 586 பாபிலோனிய மன்னர் என்ன செய்யறான், நேபுகாத்நேச்சர் இங்கே யூதர்களை அடிமைத்தனத்திற்கு உள்ளாக கொண்டு போகிறான். கிமு 536 515 அடிமைத்தனத்திற்கு உள்ளாக கொண்டு போகப்பட்டவர்கள் திரும்பவும் வராங்க செருபாபேலுடைய தலைமையில ஃபர்ஸ்ட் டைம். திரும்பவும் 2வது கூட்டம் கிமு 457 424 அந்த காலகட்டத்தில் நெகேமியாவுடைய தலைமையில 2வது கூட்டம் பாபிலோன்ல இருந்து யூதர்கள் திரும்பவும் தங்களுடைய நாட்டிற்கு வருகிறார்கள். 333 மகா அலெக்சாண்டர் இந்த நாட்டை பிடிக்கிறாரு. கிமு 63 313 வரைக்கும் இங்க ரோமர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. இந்த ரோமர்களுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் கிபி 135 வருடம் இங்கு பாலஸ்தீனா என்ற பெயர் வந்தது முதல் முறையாக. கிபி 313 கிபி 636 வரைக்கும் பைசாந்தியர்கள் இந்த நாட்டை அரசாளுகிறார்கள், அதாவது பாலஸ்தீன நாட்டை அரசாளுகிறார்கள். அதற்கு பின்புதான் கிபி 636 முதல் கிபி 1099 வரைக்கும் அரேபிய முஸ்லிம்கள் இந்த யூதா நாட்டை அதாவது பாலஸ்தீன நாட்டை பிடிக்கிறார்கள். அதுவரையிலும் இஸ்லாமிய ஆட்சி என்பது இந்த இஸ்ரேல் தேசத்துல கிடையவே கிடையாது. கிபி 636 அப்புறம் தான்
இஸ்லாமிய ஆட்சி அந்த இஸ்ரேல் தேசத்துல வருது. மமூலிக்கர்கள் இங்க கிபி 1291 முதல் கிபி 1516 வரை அரசாள்றாங்க. இவர்களுக்கு பின்பு துருக்கியர்கள் கிபி 1517 இருந்து 1917 வரை அரசாள்றாங்க. கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் 1917 டு 1948 வரை அரசாள்றாங்க. கடைசியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கை கீழே இந்த இஸ்ரேல் தேசம், அதாவது பாலஸ்தீனம் தேசம் இருந்தது. அவர்கள் யூதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து 1948 மே 14 சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. இப்ப இந்த வரலாற்றெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சுருக்கமா சொல்லியிருக்கேன். எங்களுக்கும் வரலாறுலாம் தெரியும். அமாஸ் சுதந்திர போராளிகள் தான், யூதர்கள் தான் வந்தேரிகள் அப்படின்னு முட்டு கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்ம தரப்புல இருந்து சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. முதல் கேள்வி, பாலஸ்தீன மண்ணை பாலஸ்தீன மக்கள் எப்போது ஆட்சி செய்தாங்க? ரெண்டாவது கேள்வி, பாலஸ்தீனத்தை ஆட்சி செஞ்ச பாலஸ்தீன ஆட்சியாளர்களுடைய பெயர் பட்டியலை தயவு செய்து வெளியிடுங்க. மூணாவது கேள்வியா, பாலஸ்தீன ஆட்சியாளர்கள் எந்த எல்லைக்கு உட்பட்ட நிலப்பகுதிகளை அவங்க ஆட்சி செஞ்சாங்க? கடைசி கேள்வி, எந்த பாலஸ்தீன ஆட்சியாளருடைய காலத்துல யூதர்கள் பாலஸ்தீன நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க? இந்த 4 கேள்வியும் நம்ம தரப்புல இருந்து வச்சிருக்கோம். ஆக மொத்தத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் வரலாறுன்னு வட சொல்லக்கூடிய சில இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்முடைய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, திராணி இருந்தால் இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்கள் ஆதாரத்துடன் பதிலை கொடுத்து விட்டு பிறகு உங்களுடைய பொய் பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இதுதான் நம்ம தரப்பில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். God bless you.